அப்புறம் புதுச்சேரியில பாத்தீங்கன்னா போலி மருந்து விவகாரத்தில் குற்றச்சாட்டு கூறி வரும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தேவைப்பட்டால் அவர் மேலே விசாரணை நடத்தப்படும் என்று உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். இது சம்பந்தமாக புதுச்சேரியில புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு சம்பந்தமாக போலீசார் உயர் அதிகாரிகள் ஆலோசனை கூட்டம் தலைமை அலுவலகத்தில், அதாவது தலைமை இதுல நடைபெற்றது. அப்பொழுது புதுச்சேரியில அதாவது புத்தாண்டு கொண்டாட்டம் எப்படி இருந்தாலும் புதுச்சேரி கட்டுப்படுத்த முடியும். அது மட்டும் இல்ல, போலீஸ் 1000 போலீசார் பாதுகாப்பு பணி ஈடுபடுத்தப்படுற உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் விசாரணை அதாவது ஆலோசனைகள் நடத்தப்பட்டது. இது இப்பொழுது செய்தியாளர் சந்திச்ச உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் புதுச்சேரியில நாராயணசாமி தேவைப்பட்டால் அவர் மீது விசாரணைக்கு, அதாவது சிபிஐ விசாரணைக்கு கோரப்பட்டுள்ளது, சிபிஐ என்ஐஏ விசாரணைக்கு கோரப்பட்டுள்ளது. அது சம்பந்தமாக துணைநிலை ஆளுநர் பரிந்துரை செய்துள்ளார். இந்த விசாரணை சம்பந்தமாக நாராயணசாமி ஓய்வு பெற்ற நீதிபதியை கொண்டு விசாரணை நடத்த வேண்டும் என்று மீண்டும் மறுபடியும் வலியுறுத்தலாம். இது சம்பந்தமாக நாராயணசாமி தேவைப்பட்டால் அவரையும் விசாரணைக்கு உட்படுத்தப்படும். எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் யாராக இருந்தாலும் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார் நமச்சிவாயம் தெரிவித்திருக்காரு. அதே மட்டும் புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் உயர் அதிகாரிகளும் இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறது. அவர்களின் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிருக்காங்க. கிட்டத்தட்ட 16 பேர் இதுவரைக்கும் கைது செய்யப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்காங்க. 5க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார். 16 பேர் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் துணைநிலை ஆளுநரும் இன்று டெல்லி சென்று உள்துறை அமைச்சர் மற்றும் உள்துறை அமைச்சர் அலுவலகத்தில் இது சம்பந்தமாக விவாதித்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது சம்பந்தமாக அதாவது நாராயணசாமி தேவைப்பட்டால் அவர் மீது விசாரணை நடத்துவோம் என்று உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்தது புதுச்சேரியில் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ள அபரகாம். இப்ப நாங்க அது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிருக்கிறோம். நாங்க வெளியே கொண்டாந்து கண்டுபிடிச்சவங்க நாங்க ரிசைன் பண்ணணும், பர்மிஷன் கொடுத்து அவரு பதவியில் இருக்கணும். கண்டிப்பா விசாரணைக்கு உட்படுத்துவோம். தேவைப்படும் போது விசாரணைக்கு உட்படுத்துவோம். தேவைப்படும் போது விசாரணைக்கு உட்படுத்துவோம். தேவை இருந்தாலும் விசாரணைக்கு உட்படுத்துவோம். எல்லா விசாரணை நடந்துட்டு இருக்கு சார். இப்ப அதுக்குள்ள எல்லாத்தையும் எப்படி சொல்ல முடியும்? யாரா இருந்தாலும் விசாரணைக்கு உட்படுத்துவோம்.